அனைவருக்கும் வணக்கம். You don't have to be great to start, but you have to start to be great. அதாவது நம்ம ஒரு பெரிய ஆளாக ஆகணும், ஒரு பெரிய விஷயத்தில் சாதிக்கணும்னா அதுக்கு ஏற்கனவே சாதித்தவங்க தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆரம்பித்தாதான் அந்த சாதனையை நோக்கி பயணப்பட முடியும். சரியா? ஸோ இப்போ இந்த போட்டி தேர்வுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாதனையாகவே இப்போ நம்ம மக்கள் மத்தியில் போராடப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, போட்டி தேர்வுகளில் போட்டி அதிகமாயிட்டதுனால. அந்த போட்டி தேர்வுகளில் போட்டி அதிகமாக இருந்தாலும் உண்மையான போட்டி, த ரியல் பீப்புள் ஹூ ப்ரிப்பேர்ஸ் அண்ட் ரைட்டுங்கிறது ரொம்பவே கம்மி தான். பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நமக்கு எப்போவுமே ஐயோ நிறைய பேர் எழுதுகிறாங்க, இவ்வளோ பேர் எழுதுகிற எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்காமலே இருக்காமல் நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க. Give your full effort, 100%, then you will be able to succeed. சரியா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் கூட தாழ்வடையாமல், கொஞ்சம் கூட சோர்வடையாமல் படிச்சுட்டே இருங்க. நம்ம இன்றைக்கி ஏற்கனவே ரெவென்யூ பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ், ரெவென்யூ ஷேரிங் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸுங்கிற தலைப்பில் நம்ம செஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ அதோட கண்டினியூவேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ போன செஷனில் நம்ம சென்டருக்கு எந்தெந்த மாதிரியான வருவாய் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட்டுக்கு எந்தெந்த விதத்தில் வருவாய் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மாநிலங்களுக்கு எந்தெந்த வகையில் வருமானம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முழுவதுமே நமக்கு பெரும்பாலும் மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் வரி மூலமான வருவாய் அதிகம்னு பார்த்தோம். அதில் எந்தெந்த வரிகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரும்னு நம்ம பார்த்தாச்சு இல்லையா? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கேபிட்டேஷன் டேக்ஸ், duties in respect of succession to agricultural land. ஸோ இந்த அக்ரிகல்ச்சுரல் லேண்டுங்கிற வார்த்தையை நீங்கள் யூனியன் சோர்ஸஸில் படிக்கும் பொழுது எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸப்ஷன் எங்கே சேருது? ஸ்டேட் சோர்ஸஸில் சேருது இல்லையா? ஸோ இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. So duties of excise on certain goods produced or manufactured in the state such as alcoholic liquids, opium, etc. And then estate duty respect of agricultural lands. So inga note panna vendiyadhu agricultural lands la varakudiya estate duty state sources. Other than agricultural land la varakudiya estate duty central sources, union sources. And then fees in respect of any of the matters in the state list. நமக்கு மாநில பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்கள் மூலமாகவும் வரக்கூடிய ஃபீஸ் வருமானம் ஸ்டேட் சோர்ஸஸில் சேரும். பட் நாட் இன்க்ளூடிங் ஃபீஸ் டேக்கன் இன் எனி கோர்ட். அந்த மாநில பட்டியலில் இருந்திருந்தாலும் அது கோர்ட் மூலமாக வசூலிக்கப்பட்டிருக்கக்கூடாது. அண்ட் தென் லேண்ட் ரெவென்யூ, rates of stamp duty in respect of documents other than those specified in the union list. So stamp duty நாலும் அதில் union list சொல்லப்படாத விஷயங்கள் மட்டும் state sourcesக்கு சேரும். Taxes on agricultural income. So agriculture ஃபுல்லாகவே state listல தான் வரும். And then taxes on lands and buildings. Taxes and lands and buildings, எந்த விதமான நிலம் மற்றும் கட்டடங்களுக்கான வரிகள் ஸ்டேட் சோர்ஸஸில் வரும். அண்ட் டாக்ஸஸ் ஆன் மினரல் ரைட்ஸ் சப்ஜெக்ட் டு லிமிட்டேஷன்ஸ் இம்போஸ்ட் பை பார்லிமெண்ட் ரிலேட்டிங் டு மினரல் டெவலப்மெண்ட். ஸோ கனிம வளங்களுக்கு மீதான வரிகள் ஸ்டேட் சோர்ஸஸில் வரும். அண்ட் தென் டாக்ஸஸ் ஆன் த கன்சம்ஷன் ஆர் சேல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம இது போன செஷன்லேயும் பார்த்துருந்தோம். ஸோ எலக்ட்ரிசிட்டிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வரி விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த டாக்ஸஸ் ஆன் த என்ட்ரி ஆஃப் குட்ஸ் இன்டு அ லோக்கல் ஏரியா ஃபார் கன்சம்ஷன், யூஸ் ஆர் சேல். அண்ட் தென் டாக்ஸஸ் ஆன் த சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அதர் தேன் நியூஸ் பேப்பர்ஸ். அண்ட் டாக்ஸஸ் ஆன் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதர் தேன் தோஸ் பப்ளிஷ்ட் இன் நியூஸ் பேப்பர்ஸ். Taxes on goods and passengers carried by road or on inland waterways. Taxes on vehicles. இந்த மாதிரி taxes on animals, boats, taxes on profession, income tax, and trades, callings and employments, taxes and luxuries, including taxes on entertainments, amusement parks, betting, gambling. லாட்ரி நம்ம எங்கே பார்த்தோம்? யூனியன் சோர்ஸில் பார்த்தோம். ஸோ பெட்டிங், கேம்பிளிங் மூலமாக வரக்கூடியது ஸ்டேட் சோர்ஸஸ்க்கு. அண்ட் தென் டோல் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் ஸ்டேட் சோர்ஸஸ்க்கு. ஸோ யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 20 டாக்ஸஸ் நம்ம சோர்ஸ் ஆஃப் இன்கமில் பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 20 சோர்ஸஸ் நம்ம இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிஸ்டிங்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டேக்ஸஸ் பிரிக்கிறாங்கங்கிறத விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் நோட், இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இது எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஆர்டிகிள் 268, ஆர்டிகிள் 268A அண்ட் ஆர்டிகிள் 269, ஆர்டிகிள் 270, ஆர்டிகிள் 271 இந்த 5 ஆர்டிகிளை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே, அதாவது இந்த டாப்பிக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே ரெவன்யூ ஷேரிங்லேயே வந்து நம்ம இதை கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் இங்கே வந்து இது ஒரு நிமோனிக் டேர்ம் மாதிரி நம்ம வந்து என்ன செய்துக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நிமோனிக்ஸ் ஆர் த திங்ஸ் விச் யூசஸ் ஹெல்ப்ஸ் யூ டு ஸ்டடி இன் அ பெட்டர் வே. உங்களுக்கு புரியாத விஷயங்களை புரிஞ்ச கதைகள் மூலமாகவோ இல்லை வடிவமைக்கப்பட்ட கதைகள் மூலமாகவோ ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது தான். சரியா? இப்போது இது வரிசையாக நம்ம வந்து என்ன பண்ணியாச்சுன்னா லெஃப்ட் ரைட்டில் எழுதி வச்சாச்சு. அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா லெவிட், கலெக்ஷன் அண்ட் அப்ரோப்ரியேஷன். அந்த 3 விஷயம் இருக்குது. லெவிட்னா என்னது? வரி விதிக்கிறது. கலெக்ஷன்னா என்னது? அந்த வரியை வசூலிக்கிறது. அப்ரோப்ரியேஷன்னா என்ன? அந்த வரி யார் கைக்கு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கா யார் கைக்கு போய் சேருங்கிறது. இந்த மாதிரி 3 விஷயங்களை எடுத்துக்கலாம். ஸோ லெவி, கலெக்ஷன் அண்ட் அப்ரோப்ரியேஷன். எஸ். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 268 அண்ட் ஆர்டிகிள் 268A லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரோல் என்ன பண்ணுறோன்னா லெவி, கலெக்ஷன், டியூட்டி, லெவி, கலெக்ஷன், அப்ரோப்ரியேஷன் அப்படின்னு 3 விஷயத்தையுமே ஒன்றா எழுதிக்கிறோம். லெவி, கலெக்ஷன், அப்ரோப்ரியேஷன் அண்ட் லெவி, கலெக்ஷன், அப்ரோப்ரியேஷன். சரியா? அடுத்து ஆர்டிகிள் 269 அண்ட் ஆர்டிகிள் 270, அதாவது செகண்ட் ரோ ஆஃப் திஸ் காலம் என்ன பண்ணுறோன்னா லெவி, கலெக்ஷன் தனியாகவும் அப்ரோப்ரியேஷன் தனியாகவும் எழுதிக்கிறோம். சரியா? அதே மாதிரி இங்கேயும் ஆர்டிகிள் 270 ரைட் சைட்லையும் லெவி, கலெக்ஷன் தனியாகவும் அப்ரோப்ரியேஷன் தனியாகவும் எழுதிக்கிறோம். ஸோ கீழே உள்ளது வந்து ஆர்டிகிள் 271, லெட் இட் பி காமன். சரியா? இப்போ இங்கே மேலே லெவி, கலெக்ஷன் அண்ட் அப்ரோப்ரியேஷன் 3 ஒரே லைனில் எழுதணும் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இதில் என்ன செய்ய போகிறோன்னா லெஃப்ட் சைடில் யூனியன் கவர்மெண்ட்டும் ரைட் சைடில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எழுதிக்கலாம். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஆர்டிகிள் 278க்கு கீழே வரக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் வரி விதித்தல், வசூலித்தல் அண்ட் அப்ரோப்ரியேஷன், தட் மீன்ஸ் அதை சேமித்து வைத்துக்கொள்ளல் அப்படிங்கிறது 3மே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது, யூனியன் கவர்மெண்ட்டோடது. அண்ட் தென் ஆர்டிகிள் 268 பொறுத்தளவுக்கு வரி விதித்தல், வசூலித்தல் அண்ட் அதை வைத்துக்கொள்ளல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு வரி விதித்தலும் அப்ரோப்ரியேட் பண்ணுறது இது எல்லாமே யார் கைக்கு வரும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கையில் வரும். அப்போ இந்த பக்கம் ரைட் சைடில் வரும்போது வரி விதித்தல், வசூலித்தல் இது 3மே யார் கைக்கு வரும்னா சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் போத் டுகெதர் பண்ண வேண்டியிருக்கும். அதை 2 பேருமே சேர்ந்து பண்ணுவாங்க. வரி விதித்தலும் மத்திய அரசும் பண்ணுவாங்க, மாநில அரசும் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணுறதும் மத்திய அரசும் பண்ணுவாங்க, மாநில அரசும் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரிச்சுக்கிறதும் 2 பேரும் பண்ணிப்பாங்க. ஸோ ஆர்டிகிள் 269 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வரி விதித்தல், அதாவது லெவி அண்ட் கலெக்ஷன் மட்டும்தான் யார்? சென்டர். அசைன்டு டு ஸ்டேட்ஸ், அதாவது அப்ரோப்ரியேஷன் யாருக்குன்னா ஸ்டேட்ஸுக்கு. அதே மாதிரி ரைட் சைடில் லெவி, கலெக்ஷன், லெவிஸ் அண்ட் கலெக்ஷன் வந்துட்டு சென்டர், டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ லெஃப்ட் சைடு உள்ளது சென்டர் மட்டும், ரைட் சைடில் உள்ளது சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இப்போ காமனாக வரக்கூடிய 271 இது என்னென்னா இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இதை இன்னும் டீட்டெயிலாகவே நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிறது ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத ஆர்டிகிள் 271 பார்த்தீங்கன்னா surcharge on certain taxes, surcharge on certain taxes and duties for purpose of this center. ஸோ சர்சார்ஜஸ், செஸ் அப்படின்லாம் வாங்குவோம்ல, சில பர்டிகுலராக சில விஷயங்களுக்காக டேக்ஸ் வாங்குறது, செஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், டியூட்டிஸ் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது அது வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். ஸோ இப்போ நம்ம ஒன்று வந்து எக்ஸ்பிளனேட்டரே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தது சுருக்கம், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன். Taxes levied and collected by the union but assigned to the states. Article 269 வரும்னு சொன்னோம். Taxes levied and collected by the union but assigned to the states. So duties in respect of succession to property other than agricultural land. Estate duty in respect of property other than agricultural land. டாக்ஸஸ் ஆன் ரயில்வே ஃபேர்ஸ் அண்ட் ஃப்ரைட்ஸ், அதாவது விவசாய நிலம் அல்லாத பிற சொத்துக்களுக்கு வாரிசுரிமையை மறுசீலனை செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய வரி, விவசாய நிலம் தவிர மற்ற சொத்துக்கள் தொடர்பான எஸ்டேட் வரி, ரயில் கட்டணம் மற்றும் சரக்குகள் மீதான வரி. இதை யார் வரி விதிப்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். யாருக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. கலெக்ட் பண்ணுறது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதை தான் தெளிவாக நம்ம படிச்சுக்கணும். அப்புறம் டாக்ஸஸ் அதர் தென் ஸ்டாம்ப் டியூட்டிஸ் ஆன் டிரான்சாக்ஷன்ஸ் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ்,
taxes on the sale or purchase of newspapers and advertisements published therein, terminal taxes on goods or passengers carried by railways, sea or air. So பங்கு சந்தைகள் மூலமாகவும் இல்லை எதிர்காலத்தில் வேறு மாதிரியான சந்தைகள் இப்போது வந்து ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரியான எதிர்கால சந்தைகள் மூலமாகவும் செய்யப்படும் பரிவர்த்தனைகள் மீதான முத்திரை கட்டணம் தவிர்த்து மற்ற வரிகள், செய்தித்தாள்களை விற்பது, வாங்குவது, அதில் வெளியிடப்படும் விளம்பரங்கள் மீதான வரிகள், ரயில்வே, கடல் அல்லது விமானம் மூலம் கொண்டு செல்லப்படக்கூடிய பொருட்கள் அல்லது பயணிகளின் மீதான டெர்மினல் வரிகள், அதாவது டெர்மினல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே levy collection by union and assigned to the states. அதே மாதிரி taxes on the sale or purchase of goods other than newspapers where such sale or purchase taxes place in the course of interstate trade or commerce. இன்டர்ஸ்டேட் ட்ரேட் நார்மலாக வந்துட்டு நமக்கு சேல்ஸ் டேக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும்னு பார்ப்போம். ஆனால் அந்த சேல்ஸ் டேக்ஸ் வந்துட்டு இப்போ 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இன்டர்ஸ்டேட் ட்ரேடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எந்த ஸ்டேட்டு விதிக்கக்கூடிய வரியை வந்து மக்கள் கட்ட முடியும்? அந்த பொதுவான விஷயங்களுக்கு வந்துட்டு யார் கலெக்ட் பண்ணுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ levied and collected by union but assigned to states. அடுத்தது டியூட்டிஸ் லெவிட் பை த யூனியன் பட் கலெக்டட் அண்ட் அப்ரோப்ரியேட். அதாவது ரெண்டாவது கேஸ் நம்ம பார்க்க போகிறோம், ஆர்டிகிள் 268A. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் ஆன் மெடிசினல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன். அதாவது யூனியன் லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாம்ப் டியூட்டிஸ் அண்ட் எக்ஸசைசஸ் ஷால் பி லெவிட் பை த கவர்மெண்ட் அண்ட் அப்ரோப்ரியேட்டட் பை த ஸ்டேட்ஸ். collected and appropriated by the states. ஸோ இதில் வந்து வரி விதித்தல் மட்டும்தான் சென்ட்ரோட வேலை, கலெக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட். In this case, where such duties are leviable within any union territory by the government of India. சரிங்க, இப்போ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வரி விதித்து கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த யூனியன் டெரிட்டரிஸ்னு சில விஷயங்கள் இருக்குது இல்லையா? யூனியன் டெரிட்டரிஸ்னு நம்ம யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டிஸ் மூலமாக கலெக்ட் பண்ணக்கூடிய வரிகள் யார் கைக்கு போகும்? அங்கே தான் வந்து அரசுங்கிறதே கிடையாது, அதர் தேன் டெல்லி அண்ட் புதுச்சேரி. கவர்மெண்ட்டுங்கிறது கிடையாது இல்லையா? அப்போ யார் கைக்கு போகும்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் கோஸ் டு தி யூனியன் கவர்மெண்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா, ஏன்னா வழக்கமான ஒன்று. ஆனால் இதை தவிர அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லையா? யூனியன் டெரிட்டரிஸ் தவிர மீது எல்லாத்துக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி வந்ததுன்னா இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய கொஸ்டின் ஏரியா. ஸோ taxes on incomes other than agricultural income. இது என்ன? ஸோ இந்த டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு levied and collected by the union but which may be distributed between union and states. ஸோ நம்ம ரைட் சைடில் பார்த்தது, ரைட் சைடில் பார்த்த அந்த டேபிளர் காலமில் ரைட் சைடில் பார்த்தது எல்லாமே பொதுவாக பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதாவது யூனியன் பிரித்து வச்சுக்கிறது மாநில அரசுக்கும் வச்சுப்பாங்க, மத்திய அரசுக்கும் வச்சுப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 270 and 272 இதில் என்ன சொல்லியிருக்காங்க? taxes on income other than agricultural income. ஸோ லெவி பண்ணுறது, கலெக்ஷன் பண்ணுறது யூனியன், பங்கு பிரிச்சுக்கிறது யூனியனும் ஸ்டேட்டும் சேர்ந்து பிரிச்சுப்பாங்க. சரியா? அக்ரிகல்ச்சுரல் இன்கம் எதில் வரும்? ஸ்டேட்டில் வரும். அக்ரிகல்ச்சுரல் இல்லாமல் மற்ற டேக்ஸஸ் ஆன் இன்கம் வந்து 2 பேர்த்துக்குமே வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ யூனியன் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் அதர் தேன் சச் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் ஆன் மெடிசினல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் த யூனியன் லிஸ்ட் அண்ட் கலெக்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி taxes on income, ஆனால் இதில் கார்பரேஷன் டேக்ஸ் வராது. ஏன்னா கார்பரேஷன் டேக்ஸ் வந்துட்டு நமக்கு யூனியன் பிரதேசங்களுக்கு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். ஸோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ப்ரொசீட்ஸ் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் இஸ் மேட் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து என்னென்னலாம் முக்கியமாக ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்கங்கிற மாதிரியான மெயின்ஸ் கொஸ்டின் வரும்போது இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக எழுதிக்கோங்க. ஸோ நம்ம இப்போது ஒரு 2 செஷனில் என்ன பண்ணியிருக்கோம்னா ரெவென்யூ ஷேரிங் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ அது ஒரு சின்ன ரீகேப் ஒன்று நம்ம என்ன செய்யலாம் பார்த்துடலாம். ஸோ என்ன தான் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் powerful on economy also, not only on polity, on economy also central government takes more prevalation அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடில் வந்துட்டு ஒரு ஆர்டிகல்ஸும் பேஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டேட்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களா, சென்ட்ரல் கலெக்ட் பண்ணுறாங்களா, இந்த ரெவென்யூ பற்றி எந்தெந்த ஆர்டிகல்ஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ணியிருக்கோம். இதையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ டேக்ஸுக்கு வந்துட்டு பிரசிடெண்ட்டு தான் ஃபினான்ஸ் கமிஷனுங்கிற ஒரு விஷயத்தை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு, அது மூலமாக தான் என்ன செய்வாங்க, நம்மளோட இந்த கலெக்ஷன் எப்படி பண்ணுறது, வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, பட்ஜெட் எப்படி போடுறது, இது எல்லாமே வந்து பார்ப்பாங்கன்னு நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட்
ஃபிஸ்கல் கெப்பாசிட்டினா என்ன? a government's ability to raise taxes, அதுதான் ஃபிஸ்கல் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். ஒருவேளை அந்த எக்ஸ்பெண்டிச்சர் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை விட கவர்மெண்ட்டோட கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் அமௌண்ட்டோட கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்ததுன்னா அதை வந்து டெட் சிச்சுவேஷன் இல்லைன்னா டெஃபிசிட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ டேக்ஸுக்கும் பேமெண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இந்த ஸ்லைடில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டேக்ஸ்னா கம்பல்சரி அண்ட் பேமெண்ட்னா இட் இஸ் நாட் கம்பல்சரி. பேமெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டேக்ஸ் இஸ் அ கம்பல்சரி பேமெண்ட் அண்ட் ஃபீ இஸ் அ வாலண்டரி பேமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸஸ், அதாவது அரசாங்கம் வந்து எப்படி எந்தெந்த வகையிலெல்லாம் டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் நம்மளோட கண்ட்ரியை பொறுத்தளவுக்கு 3 tier governments இன்க்ளூடிங் லோக்கல் கவர்மெண்ட்ஸும் என்ன செய்கிறாங்க? டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்ரெசிவ் டேக்ஸ்னால் என்ன, ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ்னால் என்ன, ரெக்ரெசிவ் டேக்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஞாபகத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தைகளே அதனுடைய விளக்கங்களை சொல்லிடுது. அப்புறம் டேக்ஸ் எவேஷன், இதெல்லாம் நார்மலாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன எவேஷன்ஸ் கூட டேக்ஸ் எவேஷனில் தான் வரும். அதுவுமே சட்ட விரோத வரி ஏய்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதாவது அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம், ஹைடிங் த மணி, இன்ஃப்ளேட்டிங் டிடக்ஷன்ஸ், கணக்கு தப்பாக காட்டுறது, இது எல்லாமே டேக்ஸ் எவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்புறம் எந்தெந்த ஆர்டிக்கிள் பிரகாரம் நமக்கு வந்து டேக்ஸஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, அந்த ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்கிற அந்த ஆர்டிக்கிள் எதுங்கிறது வந்து நமக்கு கொஸ்டின் ஏரியா, அதனால இது தனியாக ஒரு ஸ்லைடாகவே போட்டிருக்கேன். ஆர்டிக்கிள் 280, ஆர்டிக்கிள் 280 தான் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து கம்பல்சரியாக பண்ணணும்னு சொல்லுது. அதாவது இட் மேண்டேட்ஸ் த ஃபினான்ஸ் கமிஷன் டு ரெக்கமெண்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ்ன்னு பார்க்கும்போது எந்தெந்த ஆர்டிக்கிள் டாக்ஸஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஆர்டிக்கிள் வரும்னு எக்ஸ்க்ளூசிவாக பார்த்துருந்தோம். ஆர்டிக்கிள் 268, 268A அண்ட் 269, 270, 271 இந்த 5 ஆர்டிக்கிளும் பார்த்தோம். அண்ட் தென் சென்டர் சோர்சஸ், யூனியன் சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ, அதில் ஒரு 20 பாயிண்ட் பார்த்தோமா? அந்த 20 பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேட் சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ, அதுலேயும் ஒரு 20 பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து அப்ராப்ரியேட் பண்ணுறது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஹூ இஸ் லெவிங் கலெக்ஷன் அண்ட் அப்ராப்ரியேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த டேபிளர் காலமில் பார்த்துருந்தோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது, இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது வந்திருந்ததுன்னா அந்த அமெண்ட்மெண்ட்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஆர்டிக்கிள் 268A, இந்த ஏங்கிற லெட்டர் என்னதை குறிக்குது, அமெண்ட்மெண்ட்டுன்னு குறிக்குது. ஸோ அமெண்ட்மெண்ட்னாலே ஏ தான் வரணும்னு இல்லை, ஆர்டிக்கிள் நம்பருக்கு பக்கத்தில் ஏதாவது எழுத்து வந்தாலே அது வந்து இடைச்செருகல், சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்டிக்கிள் 268A வந்துட்டு 88th அமெண்ட்மெண்ட் மூலமாக பண்ணியிருக்காங்க. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆர்டிக்கிள் 268, 2 + 6 8, அதுக்கப்புறம் 8, அப்படி ஜஸ்ட் ரெண்டே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 88 அமெண்ட்மெண்ட் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நியூ ஆர்டிக்கிளை இன்சர்ட் பண்ணுறாங்க. இந்த நியூ ஆர்டிக்கிள் என்ன சொல்லுதுன்னா, இட் டீல்ஸ் வித் சர்வீஸ் டேக்ஸ். இந்த சர்வீஸ் டேக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறது, இட் ஆடட் அ நியூ சப்ஜெக்ட் இந்த யூனியன் லிஸ்ட், அதாவது 92C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸஸ் ஆன் சர்வீசஸ்க்கு இது வரைக்கும் டேக்ஸ் போடலை, பொருட்கள் மேலே மட்டும்தான் டேக்ஸ் போட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம பண்ணுற சர்வீஸ்க்கும் டேக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 88th அமெண்ட்மெண்ட்டில் தான் என்ன செய்கிறாங்க, ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஆர்டிக்கிள் 269, 270 பார்த்தோம். 270 பொறுத்தளவுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆஃப் 14th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ 14th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா 42% ஸ்டேட்டுக்கும் 58% யூனியனுக்கும் நம்ம எப்படி பார்த்தாலும் அந்த டேக்ஸ் கலெக்ஷனில் ஃபைனலாக வந்து சேரணும், பங்கு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் சொன்னாங்க? 14th ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக சொல்லப்பட்டது. ஸோ எனிஹவ் 58% ஃபார் யூனியன், ஸோ யூனியன் ப்ரிவைல்ஸ். சரியா? அதுக்கப்புறமா நம்ம டேக்ஸஸ் வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறது யார், யூனியன், இதை வந்து நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும். இந்த ஏரியாவில் வந்து கொஸ்டின் நிறைய கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ யார் லெவி பண்ணுறது யார், கலெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்ம இதிலிருந்து வரக்கூடிய கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் வித் யுவர் ப்ரொவிஷன்ஸ் கரெக்ட்லி. ஆர்டிகல்ஸ் வந்து இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கிள் 268, ஆர்டிக்கிள் 270, ஆர்டிக்கிள் 271 அண்ட் ஆர்டிக்கிள் 268A. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் எல்லாம் இல்லையா? ஸோ surcharge on certain taxes and duties for purposes of the center, service tax levied by the center, taxes levied by the center but collected and appropriated by the states,
taxes levied and collected by the center but distributed between the center and states. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கிறதுனால தான் அந்த விஷயத்தை வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியிருக்கு. ஸோ கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலும் மேக் இட் அப் டு யுவர் லைக் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். உங்களுக்கு எப்படி படித்தா புரியுமோ அந்த மாதிரி சில கதைகளை உருவகப்படுத்திக்கோங்க. நம்பர்ஸ் எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த மாதிரி என்ன செய்துக்கலாம், இந்த டேட்டாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். மையத்தின் நோக்கங்களுக்காக, அதாவது யூனியன் கவர்மெண்ட் நோக்கங்களுக்காக சில வரிகள் மற்றும் கடமைகள் மீதான கூடுதல் கட்டணம் ஆர்டிகிள் 268, 270, 271, 268A கொடுத்துட்டு மையத்தால் விதிக்கப்படும் வரி சேவை வரி மைய அரசால் விதிக்கப்படும் வரிகள் ஆனால் மாநிலங்களால் வசூலிக்கப்படுகின்றன. மைய அரசால் விதிக்கப்பட்டு மற்றும் வசூலிக்கப்படும் வரிகள் ஆனால் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே விநியோகிக்கப்படுகின்றன. இதில் நமக்கு வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? ஆப்ஷன் A1, B2, C3, D4ன்னு இப்படி வந்து 4 கன்ஃபியூஷன் பொறுத்துக மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகல் 268 taxes levied by the center but collected and appropriated by the states. Article 270 taxes levied and collected by the center but distributed between center and states. Article 271 surcharge on certain taxes and duties for purpose of the center. Article 268A service tax levied by the center. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் அந்த முன்னாடி நம்ம கொடுத்துருந்த அந்த டேபிளர் காலமை படிச்சிருந்தாலே இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ ரிகார்டிங் நான் டேக்ஸ் ரெவன்யூஸ் அண்ட் கிராண்ட்ஸ்? ஸோ டேக்ஸ் இல்லாத வரக்கூடிய வருமானங்களை பற்றி என்ன, இதில் எது சரியான விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. A non-tax revenue source for center is fisheries. A non-tax revenue source for states is forests. Article 275 deals with statutory grants. Share of discretionary grants has become larger than statutory grants. இதில் எதெல்லாம் சரியான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மைய அரசின் வரி அல்லது வருவாய் ஆதாரம் மீன்வளத்துறை. மாநிலங்களுக்கு வரி அல்லாத வருவாய் தரும் ஆதாரம் காடுகள், ஃபாரஸ்ட்ரி. பிரிவு 275 சட்டப்பூர்வ மானியங்களை பற்றி கூறுகிறது. சட்டப்பூர்வ மானியங்களை விட விருப்ப மானியங்களின் பங்கு பெரியது. இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. இதில் எந்த ஆன்சர் வந்து கரெக்ட்? ஸோ ஃபிஷரிஸ்ங்கிறது என்ன செக்டாரில் வரும் அது தெரிஞ்சாலே நம்ம வந்து ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம். எப்போ அக்ரிகல்ச்சர் வந்து நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வருது. அக்ரிகல்ச்சர் என்ன செக்டார்? பிரைமரி செக்டார். ஸோ அந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நம்ம வந்து என்ன செய்யலாம், ஆன்சர் எழுதிடலாம். சிம்பிள் எலிமினேஷன் டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போது ஃபிஷரிஸ்ங்கிறது மீன் வளத்துறை. அந்த மீன்கள்ங்கிறது நம்ம வந்து ஏதாவது இண்டஸ்ட்ரியிலையோ இல்லைனா மெஷினரி மூலமாகவோ தயாரிக்கிறோமா? கிடையாது. அது வந்து நேச்சர். ஸோ இயற்கை மூலமாக வரக்கூடிய எந்த பொருள்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? பிரைமரி செக்டர்னு சொல்லுவோம். அப்போ பிரைமரி செக்டர்லேருந்து வரக்கூடிய வருமானம் யாருடையதாக இருக்கும்? பெரும்பாலும் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போது அண்ட் நான் டேக்ஸ் ரெவென்யூ சோர்ஸ் ஃபார் சென்டர் இஸ் ஃபிஷரிஸ் அப்படிங்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிட்டோனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், பியில் வந்து 1, 3, 4 இருக்குது, சியில் 1, 2 இருக்குது, டி ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ இதில் எல்லாத்துலேருந்தும் அந்த 1 மட்டும் எலிமினேட் பண்ணிட்டோன்னா யூ வில் கெட் தி ஆன்சர் 2, 3, 4. ஸோ அப்போ எதெல்லாம் நான் டேக்ஸ் ரெவென்யூ இதில் சொல்லப்பட்டிருக்கிறதுல எதெல்லாம் ட்ரூ? அண்ட் நான் டேக்ஸ் ரெவென்யூ சோர்ஸ் ஃபார் ஸ்டேட்டஸ் ஃபாரஸ்ட்ஸ். Article 275 deals with statutory grants. Share of discretionary grants has become larger than statutory grants. இந்த 3 பாயிண்ட்டுமே கரெக்ட். Which of the following subjects are included in the state list? ஸோ நமக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனாலே ஆப்வியஸாக நம்ம என்ன செய்திடலாம், ஓகே நம்ம இதில் இந்த டாப்பிக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு ஸ்டேட்டுக்கு வருமானம் தரக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ கார்ப்பரேஷன் டேக்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இதில் எதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டேட்டுக்கு வராதுன்னு முதல்ல தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா எதெல்லாம் ஸ்டேட்டுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா கார்ப்பரேஷன் டேக்ஸ் நம்ம எதுக்குன்னு பார்த்தோம்? கார்ப்பரேஷன் டேக்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அடுத்தது, which of the following subjects are included in the union list? ஸோ அதே மாதிரியான ஒரு கேள்வி தான். இதெல்லாம் வந்து நமக்கு வேறு போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஃபாரின் அஃபேர்ஸ்,
taxes on the sale or purchase of newspapers, taxes on services, major ports. இப்போ நம்ம முன்னாடி சொல்லிட்டே வந்ததுலேருந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சர் ஞாபகம் வந்திருக்கும். இதில் எதெல்லாம் வந்துட்டு யூனியன் லிஸ்ட்டில் வரும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும், முதல்ல எது வராதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ எது வராதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே ஆன்சர். ஃபாரின் அஃபேர்ஸ், taxes on the sale or purchase of newspapers, taxes on services, major ports. நாலுமே இங்கே வந்து நமக்கு ஆன்சரில் வந்துடும். ஓகே, அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம். which one of the following is a tax revenue for states in India? இது வந்து ஏபிசிடி கொஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ குழப்பமே இல்லாமல் ஆன்சர் தெரிஞ்சால் பட்டுன்னு எழுதிடலாம், தெரியலனா நமக்கு வந்து எழுத முடியாது, அவ்வளோதான். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம என்ன செய்யலாம்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி, நமக்கு சரியாக தெரியலைனாலும் நம்ம வந்து என்ன செய்யலாம், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இது வராது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஓரளவுக்கு ஆன்சரை கெஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம கண்டிப்பாக டேட்டா படிச்சிருந்துருக்கணும். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ டேக்ஸ் ரெவன்யூ ஃபார் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா? இன்கம் டேக்ஸ், கஸ்டம் டியூட்டிஸ், எக்ஸைஸ் டியூட்டிஸ் அண்ட் லேண்ட் ரெவன்யூ. இதில் எது வந்து டேக்ஸ் ரெவன்யூ ஸ்டேட்டுக்கு? ஸோ இன்கம் டேக்ஸ், கஸ்டம் டியூட்டிஸ், எக்ஸைஸ் டியூட்டிஸ் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டம் டியூட்டிஸ், எக்ஸைஸ் டியூட்டிஸ் எல்லாமே காமனாக நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடியது. அப்போ கண்டிப்பாக அது ரெவன்யூ ஆஃப் ஸ்டேட்டுக்கு வராது இல்லையா? அண்ட் இன்கம் அண்ட் கார்பரேட் டேக்ஸும் நம்ம வந்து அப்படி தான் பார்த்தோம். ஸோ அது வந்து காமனாக ஹோல் கண்ட்ரிக்குமே என்ன செய்வாங்க, முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? லேண்ட் ரெவன்யூ. லேண்ட் ரெவன்யூங்கிற வார்த்தையை நம்ம இந்த ஸ்லைட்லேயே வந்து முன்னாடி கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்னு வரும்பொழுது அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இட்ஸ் அ டூ வே எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ரெசிப்ட், அந்த கேட்டகரியில் தான் வரும். ஸோ கேபிட்டலில் வரும். அதனால இது மட்டும் நமக்கு என்னது, ரெவன்யூ ரெசிப்ட் கிடையாது. ஸோ ஒரு சின்ன நினைவூட்டல், ஏற்கனவே நம்ம பார்த்ததுனால, லாஸ்ட் செஷன் பார்த்ததுனால இந்த ரெப்போ ரேட்னா என்னங்கிறது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போவே கேட்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சு சொல்லியிருந்திருப்பீங்க. பட் இன் திஸ் கொஸ்டின் So rate at which the RBI is willing to lend to commercial banks. Fiscal policy in India is formulated by ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ இந்த கொஞ்சம் நிறைய கேள்விகள் பதில்கள் எல்லாம் பார்த்தாச்சு. அண்ட் இந்த ரெவன்யூ ஷேரிங் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸுங்கிறது நல்லா தெளிவாகவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்கனாமி வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஜஸ்ட் உங்களோட வாழ்க்கை முறையோட அதை வந்து ஒப்பிட்டு என்ன செய்யுங்க, படித்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொரு டாப்பிக்கில் வந்துட்டு நம்ம மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.